ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் இந்த அலோபதி துறையில். லேப் டெஸ்ட்லேருந்து, எக்ஸ்ரேலேருந்து, அதுக்கப்புறம் சிடியிலேருந்து எம்ஆர்ஐ, அதுக்கு அடுத்த லெவல்லேருந்து டைஃபாய்டு, மலேரியா, இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வர்மக்கலையிலேயே நோக்கு வர்மம்னு சொல்லிட்டு இந்த 7வது படத்தில் இருக்குது. இந்த நோக்கு வர்மத்தை வச்சு நிறைய நோய் குணப்படுத்த முடியுமா? ஸோ இந்த பஞ்சபூதங்களை மெடிசன்ஸே, எந்த மெடிசன் சிஸ்டம் வந்து பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணுதோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வேடையில் மருத்துவம் எவ்வளோ வளர்ந்துருச்சுங்க. சரி, மருத்துவம் தான் வளர்ந்துருச்சுன்னு பார்த்தா அதை டெக்னாலஜி இன்னும் பயங்கரமாக வளர்ந்துருச்சு. சரி, டெக்னாலஜி தான் வளர்ந்துருச்சு, நோயாச்சும் குறைன்னு பார்த்தா அதுவும் இல்லை, இன்னும் நோய் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த நோய்க்கு எந்த மருத்துவத்தை அணுகுன்னு சொல்லிட்டு இங்கே யாரும் சரியான அவேர்னஸ் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா தெரியாமல் மருத்துவத்தை போய் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. எந்த நோய்க்கு எந்த மருத்துவத்தை அணுகணும்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை பற்றின தெளிவான விளக்கத்தை நம்ம டாக்டர் மனோஜ் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக ஏன் இவர்கிட்ட மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃபார்மசி முடிச்சிருக்காரு, அக்யூபஞ்சர் அண்ட் எலக்ட்ரோபாத்தில் பிஹெச்டி பண்ணிட்டாரு. அப்புறம் சித்தா, ஆயுர்வேதம், நேச்சுரோபதி, ஹோமியோபதியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் வச்சு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. வாங்க, உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை என் மூலயமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய மருத்துவ முறைகள் வளர்ந்துருச்சு நம்ம நாட்டில். அது எந்த மாதிரி மருத்துவ முறைகள் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஸோ நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ முறைகள் டெவலப் ஆகிருக்கு. WHO ஏற்கனவே 150க்கும் மேற்பட்ட மருத்துவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறைகள் தான் மக்கள் வந்து நாடி போகிறாங்க இல்லையா. ஸோ அதில் ட்ரக்லெஸ் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மருந்துள்ள மருத்துவங்களை ட்ரக்குடன் கூடிய தெரப்பி, அதாவது ட்ரக்குடன் கூடிய மருத்துவ முறைகள், மருந்துள்ள மருத்துவ முறைகள். இதில் மெயினாக நம்ம இன்றைக்கி விவாதிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அலோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவ முறை இன்றைக்கி ரொம்ப எந்த அளவில் டெவலப் ஆகிருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சித்த மருத்துவம், அடுத்து ஹோமியோபதி மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், நேச்சுரோபதின்னு சொல்லக்கூடிய இயற்கை மற்றும் யோகா சார்ந்த மருத்துவம், இப்போ சமீப காலமாக எல்லாராலையும் அறியப்படுற டெவலப் ஆகிட்டு வர எலக்ட்ரோ ஹோமியோபதின்ற ஒரு மருத்துவம், அடுத்து அக்குபஞ்சர், அதனை சார்ந்த மருத்துவங்களை தான் நம்ம இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே சார், இவ்வளோ மருத்துவமனைகளை சொன்னீங்க. இவ்வளோ மருத்துவமனை நம்ம நாட்டில் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைக்கு எந்த மாதிரி மருத்துவர் அணுகணும்னு தெரியல. அதை நீங்கள் எந்த மாதிரியான சிகிச்சைக்கு எந்த மாதிரி மருத்துவர் அணுகணும், அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இன்றைக்கி இருக்கிற ஒரு அவேர்னஸ் நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அவேர்னஸ் டெவலப் ஆகியிருந்தாலும் மக்களுக்கு வந்து என்னென்னா, என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும், அதே மாதிரி எந்த மாதிரியான மருத்துவர்களை நாடணும், ஸ்பெஷலிஸ்ட்டை, அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின் இல்லைங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அலோபதி மருத்துவம் அப்படின்றது ஆங்கில மருத்துவ முறை. அதுக்கப்புறம் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி அண்ட் யோகா, எலக்ட்ரோ ஹோமியோபதி, ட்ரக்லெஸ் தெரப்பியில் அக்குபஞ்சர், அதனை சார்ந்த மருத்துவங்கள். இந்த மருத்துவ முறைகளில் எந்தெந்த நோய்களுக்கு எந்த மருத்துவ முறைகளை எந்த மருத்துவரை நாடுறது அப்படின்றத நம்ம தெளிவாக இதில் இந்த காணொலியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல அலோபதி மருத்துவம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மருத்துவம். ஸோ ஆரம்ப கட்டத்திலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம் இந்த அலோபதி துறையில். லேப் டெஸ்ட்லேருந்து, எக்ஸ்ரேலேருந்து, அதுக்கப்புறம் சிடியிலேருந்து எம்ஆர்ஐ, அதுக்கு அடுத்த லெவல்லேருந்து எல்லாமே பெட் ஸ்கேன் வரைக்கும் இன்றைக்கி இருக்குன்னா அது அலோபதி மருத்துவம் தான் இல்லைங்களா. ஸோ அப்போது இந்த அலோபதி மருத்துவம் அப்படின்னாலே நமக்கு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சிக்கு பெஸ்ட். ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, அதுக்கு ஃபஸ்ட் எய்டு, பர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட்னா மற்ற மருத்துவ முறைகளை காட்டிலும் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், அலோபதி மருத்துவம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், அலோபதி மருத்துவம் பற்றி இவ்வளோ சொன்னீங்க. எதிர்த்து அலோபதி மருத்துவம் யூஸ் பண்ணணும், எதிர்த்து அலோபதி மருத்துவம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொன்னீங்க பரவாயில்ல. அலோபதி மருத்துவம் அப்படின்றது ஜென்ரலாக மருத்துவம் அப்படின்னாலே, ஒரு மருத்துவம்னாலே ஹோலிஸ்டிக் தான். மொத்தமாக எல்லாருமே எல்லா பிரச்சனைக்குமே எல்லா மருத்துவத்தையும் பார்க்கலாம் ஜென்ரலாக. ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸ் தான் நம்ம மருத்துவத்தில் எந்த பிரச்சனைக்கு யார் எங்கே போனால் சரியாகும் அப்படின்றத நிர்ணயிக்குது. ஸோ அலோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ வெள்ளைக்காரங்க, அதாவது நம்ம ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது இந்த மருத்துவம் ரொம்ப டெவலப்மெண்ட்டில் தான் இருந்தது.
அதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வளர்ச்சி அப்படின்னும் போது அடுத்த கட்ட வளர்ச்சி. ஸோ மீதி எந்த மருத்துவ முறையிலுமே இல்லாத ஒரு வளர்ச்சின்னா ஐசியூ செட்டப் இருக்குது, சிசியூ செட்டப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த செட்டப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு அன்கான்சியஸாக இருக்கிற பேஷண்ட்டை கூட அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு நீர்ச்சத்து குறைபாடால் மயக்கம் வந்துடுது, வெளவெளன்னு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களால முடியலன்ற காலகட்டத்தில் கூட அவங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றணுன்னா கூட மற்ற மருத்துவங்களை விட அலோபதி மருத்துவம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டெக்னிக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசியூ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன்லாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட மூச்சோட சிரமப்படுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்லாம் நம்ம எங்கே அலோபதி மருத்துவ முறையில் தான் திறம்பட ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்காக அடுத்த மருத்துவ முறைகளை நம்ம குறைச்சி மதிப்பில்லை. நம்ம கபசுர குடிநீர்லாம் பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவம் கூட இதையும் கொடுத்தாங்க. ஸோ கபசுர குடிநீர்லாம் சித்த வைத்தியத்தில் கொடுத்தாங்க. அப்போ அதுவும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அதே மாதிரி ஹோமியோபதியில் ஆர்சனிக் ஆல்பம்லாம் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லையா. ஸோ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும்போது எதெல்லாம் எமர்ஜென்சி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, வெட்டி ரத்தம் விழுது இல்லையா. ஸோ தையல் போடுற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைனா அது அலோபதி டாக்டர்ஸ் தான். அப்போ ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு கண்டிப்பாக நம்ம அங்கே போகிறது தான் கரெக்ட். சார் நான் வந்து என்ன சொல்கிறது சார், நான் நேச்சுரலாக விரும்புகிறேன் சார், அதனால் நான் சித்தா கிட்ட போகிறேன், ஆயுர்வேதம் போகிறேன் சார், நேச்சுரோபதி போகிறேன் சார், அதெல்லாம் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு எய்டு முதல் உதவி அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக நம்ம வந்து அலோபதி மருத்துவத்துக்கு போகிறது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஒரு பாய்சன் கேஸ், பாய்சன் சாப்பிட்டாங்க இல்லை தெரியாமல் சாப்பிட்டாங்க இல்லை தெரிஞ்சு சாப்பிட்டாங்க, எதுவாக இருந்தாலும் பாய்சன் கேஸ் அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அலோபதி மருத்துவம் தான் பெஸ்ட்டு இல்லையா. ஏன்னா பேஷண்ட் அன்கான்சியஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய் வழியாக ஓரலாக வந்து மெடிசன் கொடுக்க முடியாது, மருந்துகளை கொடுக்க முடியாது. அப்போ ஐவி ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இரத்த குழாய்கள் மூலமாக தான் இது போகும், மெடிசன் போகும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டெக்னிக்கலாக வந்து அலோபதியில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்குண்டான ஒரு என்வரான்மெண்ட் எல்லாமே இருக்குது அப்படின்றதால அதுதான் பெஸ்ட்டு. அன்கான்சியஸ் ஆகியிருந்தாலும் அவங்க ஆக்சிஜன் வைப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல்ஸ் ரேட் என்ன இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரக்கில் சேஞ்ச் பண்ணுவாங்க மெடிசன்ஸில். ஸோ பாய்சன் கேசஸ்க்கு இதே ஒரு தீக்காயம் ஏற்பட்டுருச்சு, ஒரு 60% வந்து ரொம்ப உடம்பெல்லாம் தீப்பட்டுருச்சு, உடனடியாக ஒரு ஃபஸ்ட் எய்டு வேணும், அதுக்கும் ஒரு பெஸ்ட்டான மருத்துவம்னு நான் அலோபதி மருத்துவத்தை சொல்லுவேன். அதுக்கெல்லாம் உடனடியாக நம்ம அலோபதி டாக்டர்ஸை தான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, வெட்டுப்பட்டுருச்சு, ரத்தம் வருது, சூச்சர் பண்ணணும், அதுக்கெல்லாம் நம்ம அலோபதி மருத்துவத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் உள்காயன்றதோட தலையில் ஒரு அடிபட்டிருக்கு, ஹெமரேஜ் ஆகிருக்குன்னா அதை கண்டுபிடிக்கணும்னா வேறு என்ன பண்ணுவாங்க, சிடி பண்ணுவாங்க, சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, தேவைன்னா அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் அலோபதி மருத்துவத்தில் இருக்குது. ஸோ நம்ம அதர் ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் டக்குன்னு ஒரு ஃபஸ்ட் எய்டு ஹெமரேஜ் ஆகிருக்கு, அப்போ அதை என்ன பண்ணோம், திரும்ப ரிவர்ஸ் பண்ணணும். அப்படின்னும் போது அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் அலோபதி மருத்துவம் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். மற்ற மருத்துவத்தை காட்டிலும் இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில், அந்த பர்டிகுலரான டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதிகமான வாமிட், நிற்காமல் வாந்தி வருது, பேதி போயிட்டே இருக்குது, பேதி ஆகிட்டே இருக்குது, வயிற்றால போயிட்டுருக்கு, ஒரு 10 வாட்டி 15 வாட்டி ஆயிடுச்சு, அந்த டைமில் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றணும். ஸோ அதே மாதிரி வந்து அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அலோபதி மருத்துவம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஃபெக்டட் அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதாவது வெளியிலிருந்து பரவுறது, இல்லை நீர் மூலமாக இல்லை ஒருத்தர் மூலயமா கம்யூனிகபிள், அந்த மாதிரி நோய்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு, மலேரியா, இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து கண்டினியூவாக ஒரு குறிப்பிட்ட நாள் ஆன்டிபயோட்டிக் போடணும். ரெண்டாவது நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா நம்ம ஓரலாக சாப்பிடவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அலோபதி மருத்துவரை நாடும்போது அவங்க ட்ரிப்ஸ் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீர்ச்சத்தை பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு கிடைச்ச கூட எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல, அவங்களே முதல்ல பண்ணிக்கிறாங்க. அது ஏன் சார் ஏன் பண்ணுறாங்க, அதெல்லாம் என்ன? ஸோ மக்கள் வீட்டிலே பண்ணிக்கிறாங்களே, இதெல்லாம் கரெக்டாக கேட்குறீங்க, அதான கொஷின்னு. வைத்தியங்களை வீட்டிலே பண்ணிக்கிறது
அட்வைசபிள் இல்லை, அது யாராக இருந்தாலும். ஒரு சின்ன சின்ன விஷயம்னா வீட்டில் அஞ்சரை பெட்டி வைத்தியங்கள் பண்ணிக்கலாம். பாம்பு அப்படின்றது இன்றைக்கி நல்ல பாம்பு கடிச்சதா கட்டு விரியன் கண்ணாடி விரியன் கடிச்சதெல்லாம் தெரியாது. பட்டு நல்ல பாம்பை விட கட்டு விரியன் கண்ணாடி விரியன்லாம் விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பாம்புகளை கடிச்சதுன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். அப்போ அருகில் இருக்கக்கூடிய ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை ஜிஹெச் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே போகிறது மஸ்ட்டு. ஏன்னா ஒரு டிடிஓ ஏதாவது ஒன்று போட்டால் தான் ஓரளவுக்கு அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் இருக்கிற ஒரு ஜிஹெச்சுக்கு போயிட்டு நம்ம அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணணும் இல்லையா. ஸோ வீட்லேயே அவங்க டைம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை வரும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற மருத்துவங்களை அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அலோபதி மருத்துவமே பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஆஃப்டர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் பெட்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போஷாக்காக இருக்கிறதுக்கு ஆதர் மருத்துவங்களை நம்ம நாடிக்கலாம். நமக்கு பாம்பு கடிச்சிருச்சு இல்லையா, பாம்பு கடிச்ச பேஷண்ட் உயிர் பழைக்கணும், ஃபஸ்ட்டு உயிர், ரைட். அதுக்கப்புறம் ஹெல்த்தை டெவலப் பண்ணிக்கலாம். உயிர் பழைக்கிறதுக்கு முதல்ல அலோபதி மருத்துவத்தை பார்த்துக்கலாம், ரைட்டா. அதுக்கப்புறம் நம்ம போஷாக்காக இருக்கிறதுக்கு உணவு மருத்துவம், உணவு நேச்சுரோபதி, ஸோ ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதான்னு நம்ம யாரை வேணாலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஸ்ட் உயிர் இல்லையா, அப்போ ஃபஸ்ட் எய்டுக்கு அலோபதி மருத்துவம் இதில் பெஸ்ட்டு. ஓகே சார், இப்போ அலோபதி மருத்துவத்தை பற்றி இவ்வளோ சொன்னீங்க. இப்போ இவ்வளோ தெரிஞ்சும் எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் மருத்துவத்தை தானே போகிறாங்க, சித்த மருத்துவம் போகிறாங்க, அக்யூபஞ்சர் போகிறாங்க, அது ஏன் போகிறாங்க? ரைட், நல்ல கொஷின் தான். இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் டெவலப் ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, அலோபதி மருத்துவம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எடுத்தால் சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே பரவலாக இருக்குது. ஸோ இதில் நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு மருந்து இருக்கிற மருத்துவமே குறிப்பிட்ட நாளுக்கு மேலே எடுத்தால் ஒரு சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும். எல்லா மருந்துகளையுமே ஒரு குறிப்பிட்ட சைடு எஃபெக்ட் இருக்குது. அதில் அலோபதி மருத்துவத்தில் கெமிக்கல்ஸ் நேச்சுராக இருக்கிறதால கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நாள் ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுக்குறாங்கன்னா அது 5 நாளும் கரெக்டாக சாப்பிட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு வராது. அப்படி வராமல் இருந்ததுன்னா சைடு எஃபெக்ட் பெருசாக வராது. 2 நாள் சாப்பிடுவாங்க, நோய் சரியானோடனே விட்டுருவாங்க. இப்போ அடுத்த வாட்டி அதே ஆன்டிபயோட்டிக்கை டாக்டர் எழுதினார்னா அது ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா அது கேட்காது. அப்போ நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அலோபதி மருத்துவத்துக்கு போனேன் அது கேட்கலன்னுவாங்க. பட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மீதி மருத்துவத்தில் அந்த மாதிரி ஒரு பெரிய ரெசிஸ்டன்ட் கிடையாது. அப்படியே இருக்குனாலும் அதுக்கு மாற்று மருந்துகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் பெரிய பிரச்சனை இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயந்தான். புரியுதுங்களா? ஸோ டாக்டர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தை பேஷண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாங்கன்னா பெரிய சைடு எஃபெக்ட் இல்லை. இப்போ முறையாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் அதை ஆல்டர்னேட்டிவ் மருத்துவம் போக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. முறையாக எடுத்துக்கிட்டால் போக தேவையில்லை நான் சொல்லலை. ஸோ முறையாக எடுத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸுடைய சிபாரிசை இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏற்கனவே டாக்டர் இந்த ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்தாரு, இல்லை இந்த வலி நிவாரணி தான் கொடுத்தாரு, இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து தான் கொடுத்தாரு, இது ஸ்டாக் இருக்குது வீட்டில் அப்படின்னு நம்மளே சுய வைத்தியம் அலோபதியை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கக்கூடாது. அப்போ சித்தாவில் பண்ணிக்கலாமா சார், ஆயுர்வேதத்தில் பண்ணிக்கலாமா சார்னா அதையும் டாக்டர்ஸை கேட்டுட்டு தான் பண்ணணும். பட் இருந்தாலும் ஒரு திரிபலாசூரணமோ ஒரு சுக்கோ ஒரு கடுக்கா பொடியோ பெரிய எஃபெக்ட் வராது. பட் ஒரு ஆன்டிபயோட்டிக் தேவையில்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும். ஒரு வலி நிவாரணி தேவையில்லாமல் நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ சைடு எஃபெக்ட் எல்லா மருத்துவத்துலேயும் இருந்தாலும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற ஒரு ஃபீலிங் மக்கள்கிட்ட பரவலாக இருக்குது. புரியுதுங்களா? டாக்டர்ஸை பார்த்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசனை அவங்க சொன்ன அளவோடு எடுத்தால் பெரிய சைடு எஃபெக்ட் இல்லை. ஆனாலும் நீங்கள் கேட்குற கொஷின் என்ன, அதை விட்டுட்டு ஏன் சார் சரியான அணுகுமுறை இருந்தாலும் ஏன் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? முதல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல நோய் அப்படின்றது என்னன்றதை புரிஞ்சுக்கணும் தெளிவாக. அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த நோய்க்கு எந்த மருத்துவ முறையை நம்ம மக்கள் கையாளலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார், இவ்வளோ விஷயம் நம்ம பேசணும். இப்போ சித்தர்கள் சொல்லிச்சா நம்ம உடம்புல 4448 நோய்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாங்க. இந்த நோய்கள் எல்லாமே இப்போ நம்ம பேசின மருத்துவ முறைகளுக்கு மருந்துகள் இருக்கா, இல்லை குறிப்பிட்ட மருத்துவ முறை மட்டும்தான் இந்த நோய்களை குணப்படுத்த முடியுமா? அதாவது முதல்ல நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நோய் அப்படின்னு என்னன்றதை பார்க்குறோம். நோயை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம் மக்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி. ஆக்சிடென்டால் வரக்கூடிய நோய்கள், வித்தவுட் ஆக்சிடென்ட் வரக்கூடிய நோய்கள், அதாவது விபத்து மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகள், மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், விபத்து இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள். விபத்து அப்படின்னு சொன்னோம்னா ஜென்ரலாக ஆக்சிடென்ட்,
ஒரு பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், இல்லை ஒரு பஸ்ஸில் ஒரு அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துடும், இதெல்லாம் வந்து விபத்துன்னு சொல்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம பாம்பு கடிக்குது, இந்த தேள் கடிக்குது, ஸோ தேனி கொட்டிடுது, இதெல்லாம் வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பாய்சன் ஆகுது, இதெல்லாம் வந்து ஸோ இதனால் வரக்கூடியது நம்ம தனியாக வச்சுக்கிறோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அலோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவ முறைகளில் இது வந்து பெஸ்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் இல்லாமல் நோய்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது விபத்துகள் காரணம் இல்லை, தானாக உடம்புல ஒரு விஷயம் டெவலப் ஆகுது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். ஜென்ரலாக எல்லா மருத்துவ முறைகளும் என்ன சொல்லணும்னா மனம்தான் காரணம் நோய்களுக்கு. ஸோ இதை விபத்துகள் இல்லாமல் வரக்கூடிய நோய்கள், விபத்துகளால் வரக்கூடிய நோய்கள். இப்போ விபத்துகளால் வரக்கூடிய நோய்களுக்கு நான் என்னென்னு சொல்லிட்டேன். விபத்துகள் இல்லாமல் வரக்கூடிய நோய்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், எந்த மருத்துவ முறைகள் பெஸ்ட்டுன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். ஜென்ரலாக நோயை இன்னும் 2ஆக பிரிக்கலாம். அக்யூட் டிசீஸ், கிரானிக் டிசீஸ். இதில் அக்யூட் அப்படின்னா திடீரென வரக்கூடிய நோய்கள். கிரானிக் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நீண்ட நாளைய நோய்கள். சரிங்களா? ஓகே, சூப்பர் சார். இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஆயுள மருத்துவத்துக்கு அப்புறம் எல்லாரும் சித்த மருத்துவம் நாடி போகிறாங்க. இந்த சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரி நோய்களை நம்ம குணப்படுத்த முடியும், அது டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ரைட். ஆஃப்டர் கொரோனா சித்த மருத்துவத்தை நாடி போகிறாங்கன்றதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால சித்த மருத்துவம்னு சொல்கிறோம். ஆமாம். இந்திய அளவில் எல்லா மருத்துவமே இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு கொரோனாவுக்கு அப்புறம். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஆயிருக்கு. ரெண்டாவது, கொரோனாவில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வீட்டிலே இருக்கும், யூடியூப்ஸ்லாம் நிறைய பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாஸ்லாம் நிறைய பார்க்குறாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள், இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. சித்தா அப்படின்னாலே நம்ம பாரம்பரிய மருத்துவம், தமிழ் மருத்துவம், சித்த வைத்தியம். ஸோ சித்தர்கள் மருத்துவம் அப்படின்னாலே நம்ம உடம்புக்கானது மட்டும் இல்லை, அது முதன்மையானது மனதிற்கானது. ஸோ பாடி சோல் மைண்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பாடி சோல் மைண்டு அப்படின்னால மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா, அதை வந்து மைண்டை வந்து பேலன்ஸாக வச்சுருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடியும் கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும், அதே சமயத்தில் சோலையும் கரெக்டாக வச்சுருக்க முடியும். சோலுன்றது நம்ம ஆன்மா, ரைட்டா? நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நார்மலான இந்த உடல் வந்து ஆக்டிவாக இருந்தால் தான் நம்மளுடைய ஆன்மா உள்ளே இருக்கும், ரைட்டா? நம்ம ஃபிசிக்கல் பாடியில் பிரச்சனை இருக்குது, நம்மளால் எந்திரிக்க முடியல, வேலை செய்ய முடியல, நோய்வாய்ப்பட்டிருக்கோம், நோய்வாய் முத்தி போச்சுன்னா ஆன்மா உள்ளே இருக்குமா? இருக்காது. என்ன ஆகும்? வெளியே போயிடும், ரைட்டா? அப்போது ஃபிசிக்கல் பாடி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் பாடி கரெக்டாக இருக்கணும். நான் சொல்கிறது எமோஷன்ஸை பேலன்ஸாக வச்சுருக்கணும். அப்போது இந்த நான் சொல்லக்கூடிய சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, எலக்ட்ரோ ஹோமியோபதி, அக்குபஞ்சர் மற்றும் அதனை சார்ந்த எல்லா மருத்துவங்களுமே இந்த எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தான் டார்கெட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ அந்த வகையில் சித்தாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் வடிவம் இருக்குது. சூரணம், பொடி, பஸ்பம், செந்தூரம், வீரம், பூரம், உப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இப்போ வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் டானிக்காக கொடுக்குறாங்க, ஸோ லேகிமா கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க. என்னென்ன நோய்க்கு சார் பெஸ்ட்டு? ஒன்றே ஒன்று தான், எலும்பு உடஞ்சிருந்தா நம்ம சித்தாவுக்கு போக தேவையில்லை. சித்தாலே சிலர் கட்டு கட்டுறாங்க, மூலிகை கட்டு, அவங்கள நாடலாம். பட் எலும்பு முறிஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு, ஆக்சிடெண்ட் ஆகி வெட்டுப்பட்டிருக்கு, இது மாதிரி இந்த விபத்து காயங்கள், ஃபுட் பாய்சன் இருக்குது அப்படின்னும் போது எமர்ஜென்சிக்கு நம்ம அலோபதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீதி வேறு ஏதாவது ரெக்கவரி தேவை அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம சித்த மருத்துவத்தை நாடலாம். இது தவிர்த்து மீதி நான் சொல்கிறேன் இல்லையா, அதாவது கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்பட்ட நோய்கள், அது எல்லாத்துக்குமே சித்தால மெடிசன் இருக்குது. ஒரே வார்த்தையில் முடித்தா அவ்வளோதான். அது எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, நாட்பட்ட நோய்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள், இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை, இதுக்கெல்லாம் நிறைய சித்தால விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? எல்லா மருத்துவத்திலையும் பண்ண முடியும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நாட்பட்ட எல்லா நோய்களுக்குமே சித்த மருத்துவம் பெஸ்ட்டு தான். இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா சித்தாவுடைய பிரின்சிபாலே வந்து உங்களுக்கு என்னென்னா, வாதம், பித்தம், கபம். அதாவது கபம்ன்றது நம்ம சிலோத்துமம்னு சொல்லுவாங்க. இது மூணுத்தையும், இது 3 குற்றம்னு சொல்லுவாங்க. இது மூணுத்தையும் சமநிலையில் வைக்கிறது தான் அதனுடைய பிரின்சிபல். அப்போது இது 3 சமநிலையில் இருந்தால் பாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? ஹீல் பண்ணிக்கும் தன்னை. அதுக்குண்டான மெடிசன்ஸ் கொடுக்குறது தான் சித்தா.
சரியா? அப்போது க்ரானிக்கான டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்பட்ட நீண்டகால நோய்களுக்கு எல்லாத்துக்குமே சித்தா மெடிசன் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், சித்த மருத்துவம் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க. இதில் எனக்கு என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சித்த மருத்துவத்தை ரொம்ப நாள் எடுக்கணும், 48 மண்டலம் எடுக்கணும், 1 மாதம் எடுக்கணும், 4 மாதம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சார்? ரைட். சித்தாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலம் அப்படின்னா 48 நாட்கள். அப்போது 2 மண்டலம் 3 மண்டலம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ நாள் எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் எடுத்து தான் ஆகணும். ஜென்ரலாக நான் சொல்லக்கூடிய அந்த நீண்ட கால நோய்கள் அப்படின்னா கிரானிக்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக செல்லுலேருந்தே ரிவர்ஸ் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆர்பிசினா ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பணுக்கள். இது ஜென்ரலாக ஒரு சிவப்பணு தோன்றி மறையிறதுக்கு 90லேருந்து 110 நாள் ஆகும். ஆண்களுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அப்போது ஒரு செல்லு புதுசாக டெவலப் ஆகி திரும்ப அது வாழ்ந்து திரும்ப மறைஞ்சி திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு மினிமம் நமக்கு என்ன ஆகும், ஒரு 100 நாள் தேவை. அப்போ அவங்க அதை கணக்கு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஜென்ரலாகவே இத்தனை மண்டலங்கள் சாப்பிட்ணும் ஒரு நோய்னா அப்படின்னு கணக்கு வைக்கிறாங்க. சரியா? ரொம்ப நாள் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, நோய்க்கேற்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது பத்தியம் சொல்கிறீங்க இல்லையா, பத்தியன்றது நோய்க்கு தான், நோயாளிக்கு இல்லை. ரைட்? ஸோ நோய்க்கு அதே மாதிரி நோயாளி எடுக்கக்கூடிய மருந்துகள் சில உணவு வகைகளால் இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஏதாவது பேதி ஆகலாம், இல்லை வாமிட்டிங் உணர்வு வரலாம், நாசியான்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை வேறு ஏதாவது ரேஷஸ் வரலாம். அதனால் அவங்க சில உணவு வகைகளை தவிர்க்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு மருத்துவத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட இது இருக்குது. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ அல்சருக்கு மெடிசன் சாப்பிட்றீங்க அலோபதியில், டாக்டர் காரம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? காரம் சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு காரம் கம்மியாக தான் சாப்பிடணும், நான்வெஜ் ஐட்டம்லாம் மசாலாவோட எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போது நோய்க்கு நோயாளிக்கு ஏற்ற மாதிரி தான் பத்தியம் கொடுப்பாங்க சித்தால. இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ நம்ம நோய் குணப்படுத்துறது நம்ம என்ன சாப்பிட்ற ஃபுட்டு அதை பற்றி பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்கிறீங்களா? என்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்றது பேஸ் பண்ணி மட்டும் நோய் வர்றதில்லை. இப்போ வீட்லேயே இருக்கிறாங்க பெண்கள், வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, இருந்தாலும் ஏகப்பட்ட நோய் சொல்கிறாங்களே. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, நோய் என்பது ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒன்று இல்லாமல் ஒரு பிரச்சனை பாடியில் வருதுன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் எங்கேருந்து வருதுன்னா எமோஷன் இம்பேலன்ஸ், மனம்தான் காரணம். அப்போ மனம்தான் காரணம்னா ஃபிசிக்கல் பாடி தான் சார் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெளியில் அந்த ஃபிசிக்கலாக வெளியே இண்டிகேட் பண்ணுது இல்லையா, அது ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர், அவ்வளோதான். இண்டிகேட்டர்னா என்ன, இங்கே வலிக்குதுன்னா கை வலிக்குதுன்னு காட்டும், ஆனால் பிரச்சனை இங்கே இல்லை. அப்போ கை வலிக்குதுன்னா பிரச்சனை வேற எங்கேயும் இருக்குது. எந்த எமோஷனலாக கை வலிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ அதனுடைய மூலம் எங்கே இருக்கோ அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ சித்த வைத்தியம் அந்த மூலத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. மூலம்னா நான் சொல்கிறது ரூட் காஸ். சரிங்களா? இப்போ நம்ம மனம் இந்த சமநிலையை தவறும் போது தான் இந்த நோயெல்லாம் வருதுன்னு சொல்கிறேன். ஆமாம், மனம் சமநிலையை தவறும் போது எமோஷன் இம்பேலன்ஸ் ஆகுது. எமோஷன் இம்பேலன்ஸ் ஆகும்போது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும். ஹார்மோன்ஸ் தான் ரத்தத்தில் கலந்து நோயை குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய டூல். அப்போ அந்த டூலில் பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். சார், இந்த வர்மக்கலைன்னு சொல்கிறாங்களே, இப்போ இந்திய படத்தை கூட பார்த்தோம், இந்த வர்மக்கலை சித்த மருந்தோட சேர்ந்ததா, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரி, வர்மக்கலை அப்படின்றது சித்த மருத்துவத்தோடு சேர்ந்தது தான். அதாவது சித்தாவில் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் உள்ளே கொடுக்குறோம், வெளியே பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை தான் வர்மக்கலை. ஸோ இந்த வர்மக்கலையிலிருந்து தான் அக்குபஞ்சர் மருத்துவமே டெவலப் ஆச்சுன்றதுக்கு கூட வரலாறு உண்டு. சரிங்களா? இந்த வர்ம முறையில் நம்ம குணப்படுத்தக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொன்னால் ஏராளமாக சொல்லிகிட்டே போகலாம். நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ இதில் வர்மத்தில் ஒடிவு முறிவுன்ற விஷயத்தில் கூட கட்டான போன்ஸை கூட கட்டி ரெடி பண்ணிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பழம்பெரும் மருத்துவ முறை தான் நம்ம வர்மக்கலை. ஸோ அதில் குணப்படுத்த முடியாது அப்படின்லாம் நம்ம பட்டியலிட்டு சொல்ல முடியாது. மேக்சிமம் எல்லா விஷயத்துக்குமே நம்ம வர்மக்கலையை நாடலாம். சரிங்களா? ஆக்சிடெண்ட் ஆகி கோமாவில் இருக்காங்க, இல்லை ரத்தம் போயிட்டுருக்கு, அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வர்மா வேண்டாம். ரெண்டாவது கேன்சர் பேஷண்ட்டு, ஆட்டோமின் டிசீஸ்க்கெலாம் நம்ம வர்மக்கலையை மேக்சிமம் யூஸ் பண்ணுறதில்ல. மற்றபடி வர்மாவை ஸ்பெசிஃபிக்காக யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னா வலி நிவாரணத்துக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு தெரப்பி வர்மா. அதை மட்டும் மக்கள் மைண்டில் வச்சுக்கணும். சார், பார்த்தீங்கன்னா வர்மக்கலையிலேயே நோக்கு வர்மம்னு சொல்லிட்டு இந்த 7வது படத்தில் இருக்குது. இந்த நோக்கு வர்மத்தை வச்சு நிறைய நோய் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த நெகட்டிவ் தாட்டு இதில் இருக்குது. நோக்கம் வச்சு வசியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது. இதனால தான் யாருக்கும் பேசுனது இல்லை, வறுமை கலைக்கு வரது இல்லையா? நோக்குவர்மம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வர்மக்கலையில் ஒரு பிரிவு. இந்த நோக்குவர்மம் இப்போ பண்ணுறதெல்லாம் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி மருத்துவர்கள் இப்போ பெருசாக இல்லை. ரெண்டாவது, இதுதான் நம்ம சயின்ஸில் வந்து மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் சயின்டிஃபிக்காக. இப்போ இருக்கிற மருத்துவர்கள் அதுக்கு ஒரு சில செஷன்ஸ் கொடுக்குறாங்க, சில மருந்துகளும் கொடுத்து பண்ணுறாங்க. நோக்குவர்மம் அப்படின்றத வச்சு நல்லது பண்ணலாம். வசியம் பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற, நான் தான் சொன்னேன், இப்போ யாரும் அந்த அளவுக்கு அதை பண்ணுறதில்ல. ரெண்டாவது, வர்மத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஏன் வர்றதில்லை, மேக்சிமம் கம்மியாக வராங்க அப்படின்னா வர்மக்கலையில் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள் பெண்களுக்கு வர்மம்னா கொஞ்சம் அழுத்தமாக கொடுப்பாங்க, நமக்கு வலிக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதனால தான் பெண்கள் வந்து சாஃப்ட்வேராக கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க. அதனால் ஆண்களை காட்டிலும் பெண்கள் வர்மாக வர்றது குறைவு, அவ்வளோதானே ஒழிய. மற்றபடி ரிசல்ட் ஓரியன்டட்னு பார்த்தீங்கன்னா வர்மக்கலை ரொம்ப பெஸ்ட்டான ஒரு தெரப்பி தான். நோக்கு வர்மமும் அதில் உட்பிரிவு, அதுவும் ஒரு நல்ல ஒரு கலை தான். பட் அது இப்போ யாரும் பெருசாக பண்ணுறதில்லை, அவ்வளோதான். ஓகே சார். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் என்னென்ன உட்பிரிவுகள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் சொன்னால் பரவாயில்ல. ரைட். அதாவது சித்த மருத்துவத்துன்னு சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அது பல நாள் சொல்லலாம். பட் இருந்தாலும் ஸ்பெஷலாக மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க, வர்ம மசாஜ்லாம் சித்தாவில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்றைக்கும் நிறைய மருத்துவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கூட போயிட்டு பண்ணுறாங்க. இப்போ தாய்லாந்து கூட, சென்னை கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அது வந்து தாய் மசாஜ், அது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம சித்த மருத்துவர்கள் பாரம்பரியமாக பண்ணக்கூடிய சித்தா மருத்துவர்கள், அதாவது பட்டதாரி மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், இவங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக வர்ம மருத்துவத்திலேயே வந்து வர்ம மசாஜ் எல்லாம் பண்ணுறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்ல புரியுங்களா? தடவல் முறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் மசாஜ்னு சொன்னால் பொதுமக்களுக்கு புரியுன்றதால சொல்கிறேன், ஜென்ரல் மசாஜ். அது பண்ணதால நோய்களை குணமாகுமா சார்? இல்லை, கண்டிப்பாக நோய் குணமாகிறதுக்கு தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. சித்தானா சித்தா மெடிசன் லேட் எடுக்குன்னு சொல்கிறாங்க, லேட்டாகவும் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மருத்துவர்களை பொறுத்து தான். மருத்துவத்தை பொறுத்து. மருத்துவம் எப்பயுமே உயர்ந்தது தான், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா மருத்துவமும் உயர்ந்தது தான். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மருத்துவர்களை பொறுத்து, அதே மாதிரி அவங்க சொல்கிற முறைகளை நம்ம கடைபிடிக்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய நோயோட தீவிரம் வந்து குறையிறதும் குறையாததும் இருக்குது. ஓகே சார். சித்த மருத்துவத்தை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவம். இந்த ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன மாதிரியான நோய்களுக்கு இந்த ஆயுர்வேத மருத்துவம் போய் நாடணும், அதை டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ரைட். ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்றது நம்ம இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவம். எப்படி தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய மருத்துவம் சித்தாவோ, ஆயுர்வேதம் அப்படின்றது இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவம். இதுலேயும் நான் சித்தாவில் சொன்ன மாதிரியே தான், நீண்ட நாட்கள் நாட்பட்ட நோய்களுக்கு மிக அற்புதமான ஒரு மருத்துவம் கண்டிப்பாக ஆயுர்வேத மருத்துவமும் கூட. ஓகே, இதே இன்றைக்கி நிறைய சிறப்பு வடிவில் வந்துருச்சு, பொடி வடிவில், லேகியம் வடிவில், அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வடிவில் வந்திருக்கு. ஸோ குழந்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா இனிப்பாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, அவங்கள டானிக்ஸ் மாதிரிலாம் ஆயுர்வேதத்தில் இன்றைக்கி டெவலப் ஆகி வந்திருக்கு. ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் எப்படி வந்து நீண்ட நாட்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோமோ அந்த மாதிரி மருந்துகள் இருக்குது. அதை தாண்டி இப்போ நான் சித்தாவில் சொன்னேன் இல்லையா, சித்தா உள் மெடிசன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் மெடிசன், எக்ஸ்டர்னல் தெரப்பி அப்படின்னா வர்மாவை சொன்னேன். அதே மாதிரி ஆயுர்வேதத்துலேயும் பஞ்சகர்மான்னு இருக்குது, அது வந்து வெளியில், அதில் தான் அந்த ஆயில் மசாஜ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதில் பார்த்துருவீங்களே, யூடியூப் எல்லாத்துலையும் பார்த்துருவீங்களே, மேலே வந்து அந்த எண்ணெய், இது மேலே எண்ணெய், அந்த நெத்தி பொட்டில் வந்து அதெல்லாம் வந்து மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அந்த தூக்கமின்மைக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ கிழி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து இந்த ஒத்தடம் கொடுக்குறது. ஆஃப்டர் தான் எப்படி சார் சரியாகுது மேலே வந்து ஆயில்? அதுதான் இந்த மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதுக்குண்டான ஹெர்பல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எண்ணெயில் காய்ச்சி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, தலை சார்ந்த விஷயங்களுக்கு விடும்போது மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, ஸோ உடல் சார்ந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அது இம்ப்ரூவ் பண்ணும். அது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும்னு சொல்கிறாங்க சார். இல்லை, சீக்கிரமாக எல்லா மருத்துவமே ரெக்கவர் ஆகும். நான் தான் சொல்லணேன், இது நோயாளியினுடைய வயது, நோயாளியுடைய எமோஷன் பேலன்ஸ், மனம், அடுத்து மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய மருந்து, இதை ஃபாலோ பண்ணுற விதம், அது இல்லாமல் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை குணப்படுத்தும். ஸோ இது எல்லாத்த விட நோயாளிக்கு நம்பிக்கை வேணும், பேஷண்ட்ஸுக்கு நம்பிக்கை, டாக்டர் மேலே ஒரு ட்ரஸ்ட் வேணும், அந்த மருத்துவம் மேலே ஒரு ட்ரஸ்ட் வேணும். இதெல்லாம் சேர்ந்து தான் குணப்படுத்தும். வெறும் மருந்து மாத்திரைகள், வெறும் மருத்துவர் மட்டுமே ஒரு நோயாளி குணப்படுத்த முடியாது இல்லையா?
ஓகே சார், சித்த ஆயுர்வேதை பற்றி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி. இந்த ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. அது மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஜெல்லி மாதிரி மிட்டாய் மாதிரி கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அதாவது ஜவ்வரிசி மிட்டாய் மிட்டாய் பார்த்துருக்கீங்களா? அது என்ன மாதிரி சார் எஃபெக்டிவாக இருக்குது? ஸோ ஹோமியோபதி மருத்துவம் அப்படின்னா இன்று உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவத்தில் ஹோமியோபதியும் ஒரு மருத்துவம், இந்தியாவில் ரெகக்னைஸ் ஆன ஒரு மருத்துவம். ஹோமியோபதி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எமோஷன் தான் ஒரு மனிதனுக்கு நோய்களை உருவாக்குது அப்படின்னு. அப்போது மனம்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட், பெரிய கான்செப்ட் ஹோமியோபதி அதை தான் பிலீவ் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி தான் மெடிசனு. ஒரு மனிதனுக்கு நோய்களை உருவாக்குவதே மனம்தான். அப்போ அந்த மனதிற்கு ஒத்த மருந்துகளை கொடுத்தாதான் டிசீஸ் ரிவர்ஸ் ஆகும், நோய் கம்ப்ளீட்டாக சரியாகும் அப்படின்ற கான்செப்ட் தான். இதில் மேக்ஸிமம் காம்பினேஷன் மெடிசன்ஸ்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி பேட்டர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் என்னுடைய சஜஷன் என்னென்னா, சிமிலி கியூரண்டர்னு சொல்லுவோம். ஒத்த மருந்து ஒத்த வேலையை செய்யும் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் ஹோமியோபதி, சிங்கிள் மெடிசன் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் மிக சிறப்பாக நோயை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ காம்பினேஷன்ஸும் ரிவர்ஸ் பண்ணது நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இந்த சிங்கிள் ரெமெடின்றது பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமாக நான் பார்த்த உண்மை. பேஷண்ட்ஸ்லாம் வேறு சில பிரச்சனைக்கு வரும்போது ஹோமியோபதியெலாம் இது எடுத்து சரியாச்சுன்னு சொல்லும்போது நான் கேட்பேன். அதெல்லாம் அது கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரியான மெடிசன் கொடுத்தாங்க, குளோபல்ஸில் தான் போட்டு கொடுத்தாங்க, 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஒரு டோஸ், இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு டோஸ், ஒரு 5 மிட்டாய் மாதிரி கொடுத்தாங்க சார், ஜவ்வரிசி மிட்டாய் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த அளவுக்கு எஃபெக்டா அப்படின்னும் போது அந்தளவு எஃபெக்டிவாக வேலை பார்க்குது. அதுதான் ரிசல்ட். ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்னல எமோஷனல் இம்பேலன்ஸ், அந்த எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதன் மூலயமா நோய்களை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது அதனுடைய கான்செப்ட். ஓகே சரிங்களா? நான் எல்லா மருத்துவத்துக்கும் இதுதான் பொதுவானது. ஆனால் மற்ற மருத்துவங்களை விட ஹோமியோபதியில் ரொம்ப பிலீவ் பண்ணுறது இந்த மனதை என்ன சொல்கிறது, எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். ஓகே அப்படின்ற கான்செப்ட். சரிங்களா? ஓகே சூப்பர் சார். பார்த்தீங்கன்னா சார் ஹோமியோபதியிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளவர் மெடிசன் சொல்கிறாங்க, பயோ மெடிசன் சொல்கிறாங்க. அது டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஃப்ளவர் மெடிசன் அண்டு பயோ மெடிசன், பயோ கெமிக் அப்படின்னு சொல்லுவோம் ஹோமியோபதியில், ஃப்ளவர் மெடிசன் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளவர் மெடிசன்றது நேச்சராகவே உங்களுக்கு மைண்டு தான். அதில் ஃபிசிக்கல்ன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. மைண்டு, அந்த மைண்டை நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டா ஃபிசிக்கல் பாடி திரும்ப என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும், பர்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு தான் அதனுடைய கான்செப்டு. ஸோ அதில் வீரியம்லாம் கிடையாது, ஹோமியோபதி மாதிரி வீரியம் கிடையாது. ஹோமியோபதியில் எக்ஸ்னு வீரியம் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ 1 mலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, சில மருந்துகள் 15 நாள்லேருந்து 1 மாதத்துக்கு அந்த ஒரு டோஸே போதுன்னுவாங்க. மலர் மருந்துகள் அப்படி கிடையாது, டெய்லியுமே எடுத்துக்கலாம், இத்தனை ட்ராப்ஸ் இல்லை இத்தனை குளோபல்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ மிக அருமையான மருந்துகள் தான், அதில் மாற்றமே கிடையாது. சைடு எஃபெக்ட் எதுவும் வராது சார்? சைடு எஃபெக்ட் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே ஆல்கஹாலில் அவங்க மருந்துகளை வீரியம் பண்ணுறதே ஆல்கஹால் தான், பியூர். ஸோ அது என்னென்னா 10-20 வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் அதனுடைய வீரியம் இருக்கும். சூப்பர். நீங்கள் 5 வருஷம் கழித்து அதில் ஒரு 5 சொட்டு போட்டு சாப்பிட்டாலும் அதனுடைய வீரியம் அப்படியே தான் இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி தான் குளோபல்ஸில் போட்டு வச்சுருந்தாலும் அதை டைட்டாக கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிசர்வ் கரெக்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதனுடைய வீரியம் மாறவே மாறாது. பயோ கெமிக்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பயோ கெமிக்னா என்னென்னா, சுஸ்லர் அப்படின்ற ஒரு ஹானிமனுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சார். ஹானிமன் தான் ஹோமியோபதியுடைய ஃபவுண்டர், சாமுவேல் ஹானிமன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, உடம்புல 12 தாது உப்புக்கள் அவசியம். இந்த 12 தாது உப்புகளுடைய இம்பேலன்ஸ் தான் நோய் அப்படின்னார். அதை உப்பாக்கி ஒரு குறிப்பிட்ட அந்த இதில் சின்ன மாத்திரை சொன்னீங்களே சப்பி சாப்பிட்ற மாதிரி, அதில் ட்ரைச்சுரேட் பண்ணி அதில் ஒரு 3x 6x 12x இந்த மாதிரி வீரியம் பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த சைடு எஃபெக்ட்டும் பெருசாக கிடையாது. ஸோ தாராளமாக மக்கள் எடுத்துக்கலாம். மெயினாக அக்ரிவேஷன் ஆகாது இந்த பயோகெமிக் மெடிசனில். மிக அற்புதமான மருந்துகள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே சார். இப்போ சித்த மருத்துவம் பார்த்தோம், ஆயுர்வேதம் பார்த்தோம், ஹோமியோபதியும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யுனானி நேச்சுரோபதினு சொல்லிட்டு இப்போ மருத்துவமனையில் இப்போ இருக்குது. இந்த மண்குளிதாங்கிறது யோகாவில் இருக்குது. அதை பற்றி இது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதாவது யுனானி மருத்துவம் அப்படின்றதும் நம்ம சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மாதிரி அது ஒரு மருத்துவம். பெரும்பாலும் இஸ்லாம் நாடுகளில் டெவலப் ஆன மருத்துவம். ஸோ அதுலேயும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு யுனானி மருத்துவம் பெஸ்ட்டு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது இங்கே பரவலாக தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவர்கள் அதில் இல்லை.
அப்படின்றதால மக்கள் அதுக்கு போகக்கூடியது ரொம்ப கம்மி. சரியா? மிகச்சிறந்த மருத்துவமாக அதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. சார் அது என்ன மாதிரியான டிசீஸ்க்கு அந்த மருத்துவம் அதான் நீண்ட நாள் நோய்கள்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் எமர்ஜென்சி இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்குமே யுனானி மருத்துவம் கொடுக்கலாம். இயற்கை மருத்துவம் கேட்டிருக்கீங்க. இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதி. ஸோ இன்னைக்கு நிறைய நேச்சுரோபதி நாடி போகிறதுக்கு காரணம் ட்ரக்லெஸ் தெரப்பி. அதில் நிறைய தெரப்பிகள் வருது இல்லையா? ஸோ இந்த மண் குளியல், வாழை இலை குளியல் அப்படின்ற நேச்சுரல் டீடாக்சிஃபையர், இதெல்லாம் அது நேச்சுரலாக பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய தெரப்பிகள் இதில் நிறைய இருக்குது. ஸ்டீம் பாத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் உணவு மருத்துவம் முதல்ல மெயினாக. ஸோ ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சாங்கன்னா ஃபுல்லாகவே இயற்கையான உணவுகள் மட்டும் கொடுத்து அதன் மூலயமா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தி, ஸோ இனிமா போன்ற டீடாக்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி குடலை சுத்தம் பண்ணுவாங்க. ஸோ குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி குடலை கழுவி உடலை என்ன பண்ணுவாங்க, வனப்பாக வச்சுருப்பாங்க. அந்த மருத்துவம் தான் அது. ஸோ டைரெக்டாக இப்போ சித்தா ஆயுர்வேதம்லாம் பார்த்தீங்கன்னாலும் இனிமா கொடுக்கலனாலும் முதல்ல எடுத்தோடனே பேஷண்ட்ஸுக்கு என்ன கொடுப்பாங்க, பேதி மருந்து கொடுப்பாங்க. வயிறை சுத்தம் பண்ணது மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா குடல் சுத்தம் தான் உடல் சுத்தம் இல்லையா? அதே தான் இங்கேயும். ஸோ இதெல்லாம் ஒரு கூட்டு மருந்துகள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் தெரப்பி, நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்னாலும் அங்கே ஆயுர்வேதிக் மருத்துவர்களும் வேலை பார்க்குறாங்க, சித்த மருத்துவர்களும் வேலை பார்க்குறாங்க, ஹோமியோபதி மருத்துவர்களும் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஸோ அங்கே டியூட்டியில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு தான் இப்போ ஒரு இன்டகிரேட்டட் மெடிசனாக தான் கொடுக்குறாங்க. ஸோ தெரப்பிகள்னு பார்த்தோம்னா அதில் ட்ரக்லெஸ் தெரப்பிகள், அக்குபஞ்சர்லேருந்து ரிஃப்ளெக்ஸாலஜி, கப்பிங், இது மாதிரி நிறைய வருது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ட்ரக்லெஸ் தெரப்பியில் அடுத்தடுத்து நம்ம தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ இயற்கை மருத்துவம் மிக அற்புதமான மருத்துவம். முடிஞ்ச அளவுக்கு மருந்துகளில் வெறுத்து எனக்கு எந்த மருந்துமே வேணாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே, நீண்ட கால நோய்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் இல்லை, பேலன்ஸாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம், மருந்துகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே தாராளமாக நேச்சுரோபதின்னு சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவத்துக்கு மாறுறதுல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். ஓகே சார், நீங்கள் என்ன மாதிரியா சார் மருத்துவ முறைகள் யூஸ் பண்ணுறீங்க? எந்த மாதிரியான மருத்துவ முறை யூஸ் பண்ணி பேஷண்ட்டை குணப்படுத்துறீங்க? நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு அக்குபஞ்சர் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறோம். அக்குபஞ்சர் கூட ட்ரக்லெஸ் தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா கப்பிங் தெரப்பி, ரிஃப்ளெக்ஸாலஜி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. கப்பிங் தெரப்பின்றது உங்களுக்கு தெரியும். கப்ஸை வந்து போட்டு எங்கே பிரச்சனை இருக்கோ அதை சார்ந்து இல்லை ஆர்கன் பேஸ்டு கப்ஸை போட்டு அந்த இடத்துல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஹிஜாமான்றது வந்து அதில் பிளட் லெட்டிங் பண்ணுறது, வெட் கப்பிங் சொல்லுவோம். அதில் நிறைய இது இருக்குது. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற விஷயம் இருக்குது. மெயினாக வந்து இந்த தூக்கமே எனக்கு சரியாக வரல, சைக்காலஜிக்கலாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மருத்துவம் கூட சேர்ந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுத்தோம்னா மிக அற்புதமான விளைவுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டான் தெரப்பி, முதுகு தண்டுவடத்தை சரி செய்யும் முறை, கைரோப்ராக்டிக், உடம்புல இருக்கிற ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட் பண்ணுறது, முதுகு தண்டுவடத்துலேருந்து எல்லா ஜாயின்ட்ஸையும் பர்ஃபெக்ட் பண்ணுற ஒரு தெரப்பி. அதாவது உடலுடைய கட்டமைப்பை சரி செய்யக்கூடிய ஒரு தெரப்பி கைரோப்ராக்டிக். ட்ரெடிஷ்னல் போன் செட்டிங் பண்ணுவோம் வர்மாவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மருத்துவ முறைகள் மட்டும் இல்லாமல் வர்மா மேக்னெட்டோ தெரப்பி, மேக்னெட்ஸை கொடுத்து அதன் மூலிமா ஹீலிங் பண்ணுற தெரப்பி. அடுத்து மாக்சிபூஷன் ஒன்று சொல்லுவோம், அக்குபஞ்சர்லேயே உட்பிரிவு. இந்த பார்த்தீங்கன்னா அந்த மாக்ஸா மாதிரி கொடுத்து அதை வந்து அந்த குறிப்பிட்ட புள்ளிகளில் கொடுக்கறது. அடுத்து வந்து மசாஜ்ன்றது பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஷண்ட்டை பொறுத்து பார்ஷியல் ஆர் ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா சார் மற்ற மருத்துவ முறைகளை காட்டிலும் இப்போ நீங்கள் பண்ணுற மருத்துவ மொழி எந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்குது? சிறப்பம்சங்கள்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸை கம்மியாக தான் கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நேச்சுரோபதி கிளினிக்ஸ் தான் நம்மளுது. அப்படின்னும்போது நேச்சுரோபதி டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது நேச்சுரலான தெரப்பிகள் தான் நிறைய தெரப்பிஸ்க்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ எலக்ட்ரோ ஹோமியோபதின்றது பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் மாதிரி தான். ஸோ அதனுடைய தயாரிப்பு முறைகள் தான் வேறு. இதில் வீரியங்கள் பெருசாக கொடுக்கறது இல்லை. அதனால் ஹெர்பல் பேஸ்டுனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறது இல்லை எலக்ட்ரோ ஹோமியோபதியில். அதே மாதிரி தெரப்பிகள்னும் போது உங்களுக்கு தெரப்பிகளுக்கு மெடிசன் கிடையாது இன்டர்னலாக. ஸோ வெளியில் மசாஜுக்கு உண்டான ஆயில்ஸ் மட்டும்தான், அதை நம்ம இன்டர்னலாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே நம்ம அரோமா தெரப்பின்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த அரோமா தெரப்பின்றது வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணும். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னா, அரோமா அப்படின்றது வந்து வாசனை. ஸோ எசென்ஷியல் ஆயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அரோமா தெரப்பின்ற அப்படி விஷயத்தை கொடுக்குறோம்.
இந்த தெரப்பிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது தான். பஞ்சபூதங்களுடைய இம்பேலன்ஸ், ஏற்றத்தாழ்வு தான் நோய். அப்போ அந்த பஞ்சபூதங்களை நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ண நோய் சரியாயிடும். அப்போ பஞ்சபூதங்கள்னு சொல்கிறது அளவில் பெரியது தான் பூதம்னு சொல்கிறோம். இப்போ பாடின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்குள்ளே அண்டத்தில் உள்ளது பிண்டம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அண்டத்தில் உள்ளது பிண்டம்னா அண்டம்ன்றது மிக பெருசு, அதுக்குள்ளே இருக்கிறது தான் பிண்டம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மைய கருத்து. இதில் பஞ்சபூதம்னு நம்ம அடிப்படையாக சொல்கிறது உறுப்புகளை சொல்கிறோம், நம் உடல் உறுப்புகளை. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அப்படின்னா அதை நெருப்புன்னு சொல்லுவோம், நெருப்பு மூலகம், ஃபயர். ரைட்டா. ஹார்ட் கூட துணை உறுப்பா நம்ம அது கூட கம்பைன்ட் உறுப்பா என்ன சொல்கிறோம், சிறுகுடல்னு சொல்கிறோம். ரைட்டா. அடுத்து இந்த ஹார்ட்ல பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும், சர்க்குலேஷன் பாதிக்கும். ரைட்டா. அப்போ ஃபயர் பிரச்சனை வருது, நெருப்பு மூலகத்தில் பிரச்சனை வருதுன்னா சர்க்குலேஷன் பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து, நிலம். நிலம்னா மண்ணீரலும் இறைப்பையும். நிலத்தோட நேச்சர் என்ன, எதை போட்டாலும் நல்லா விளையும். அப்போ கரெக்டான விஷயத்தை போட கரெக்டாக விளையும். களை முளைச்சதுன்னா அது நிலத்துக்கு ஆகாது. ரைட்டா. அப்போ சரியான விஷயங்கள் எது, அப்போ சரியான உணவு எது, அந்த விஷயத்தை அடிப்படையாக நம்ம பர்ஃபெக்டாக பாடிக்கு கொடுத்தோம்னா அந்த மண்ணீரலும் அந்த இறைப்பையும் அதனுடைய வேலையை செய்வனே செய்யும். இதை வந்து நிலம்னு சொல்லுவோம். ரைட்டா. எர்த். அடுத்து வந்து மெட்டல். மெட்டல்னா என்ன, நம்மளுடைய நுரையீரலும் லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய பெருங்குடலும். அப்போது இது வந்து காற்று மூலகம்னு சொல்லுவோம். நல்ல காற்றை உள்ள சுவாசிக்கிறது, கெட்ட காற்றை வெளியே வர்றது, எலிமினேஷன் லார்ஜ் இண்டஸ்ட்ரின். ஸோ இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் லங்குனாலும். ஸோ சுவாசம் அப்படின்ற விஷயத்துக்கு நுரையீரலை பயன்படுத்துகிறோம். ஸோ எலிமினேஷன் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு பயன்படுத்துகிறோம், மெட்டல். அடுத்து வந்து வாட்டர். வாட்டர்னா உங்களுக்கு தெரியும், கிட்னி, சிறுநீரகம், யூரினரி பிளேடுன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பை. அப்போது ஃபில்ட்ரேஷனுக்கு பெஸ்ட்டு கிட்னி தான் இல்லையா, முதன்மையான உறுப்பு. அப்போ சுத்தப்படுத்தக்கூடிய உறுப்பு. ரைட்டா. அப்போ ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய உறுப்புன்னு பார்த்தோம்னா சிறுநீரகம். அப்போ அது யூரினரி பிளேடருக்கு விடுது, அது வெளியே போகுது, யூரினா. இது வந்து என்ன, வாட்டர்னு சொல்லுவோம். உட்டுன்னு சொல்லக்கூடியது வந்து மரமூலகம்னு சொல்லுவோம், ஆகாய பிரபஞ்சம்னு சொல்லுவோம். கல்லீரல் மற்றும் நம்ம பித்தப்பை, இதுதான் வந்து உட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எண்டோக்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பைகளை மெயின்டைன் பண்ணும். சரியா. அப்போ இது ஃபுல்லாகவே, இது இல்லாமல் ஃபயரில் 2 ஃபயரை சொல்லுவோம். ஒன்று ஹார்ட்டில் உரையாக இருக்கக்கூடிய பெரிகார்டியம், இன்னொன்று மூவப்ப மண்டலம்னு சொல்லுவோம். இந்த இது இருக்கு இல்லையா, ஆமாம் சார், ட்ரிபிள் வார்மர். ஃபர்ஸ்ட் வார்மர் இங்கே, இந்த 2வது வார்மர் துப்புள், 3வது வார்மர் அது கீழே. அப்போ இது எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும். இந்த 5 எலமெண்ட்டும், 5 எலமெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, பஞ்சபூதமும் பேலன்ஸாக இருக்கணும். இந்த ஆர்கன்ஸ் இதனுடைய ஃபிசிக்கலாக இல்லை ஃபிசியாலஜிக்கலாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் இல்லாமல் ஒரு நோய் வருது, இந்த ஆர்கனால் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது எமோஷனல் இம்பேலன்ஸ் தான். அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும், ஒவ்வொரு பூதத்துக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நெருப்புனா அதுக்கு ஒரு எமோஷன் இருக்குது, நிலம்னா அதுக்கு ஒரு எமோஷன் இருக்குது. ரைட்டா. உட்டுனா அதுக்கு ஒரு எமோஷன் இருக்குது, வாட்டர்னா அதுக்கு ஒரு எமோஷன் இருக்குது, மெட்டல்னா அதுக்கு ஒரு எமோஷன் இருக்குது. அப்போ இந்த எமோஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுற தெரப்பி தான் அக்குபஞ்சர். ஓகே சார். அப்போ இந்த எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பாடி இஸ் ஏ செல்ஃப் மெக்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பாடி என்ன பண்ணும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட், நம்ம தரக்கூடிய மருத்துவ முறைகளுடைய நோக்கம். அதுதான் இதனுடைய மேஜர் அடிப்படை தத்துவம். அக்குபஞ்சர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லா இடத்துலையும் குத்த முடியுமா, இல்லை ஒரு இடத்துல குத்தணும், ஸ்பெசிஃபிக்காக குத்தினா மட்டும்தான் இந்த ஹார்ட்? ரைட். அதாவது நம்ம அக்குபஞ்சர்னா உங்களுக்கு தெரியும், பல்ஸ் பார்க்குறது இல்லையா. அதே மாதிரி நாக்கு பார்ப்போம், காது பார்ப்போம், அவங்களுடைய சிம்டம் கேட்போம், எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஃபைனலாக வந்து அதுக்குண்டான புள்ளிகள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த புள்ளிகளில் நீடில் போடும்போது, அதாவது நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது உங்களை நான் டச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் டச் பண்ணுறேன்றது உங்கள் பிரெயின் சொல்லுது ஒருத்தர் உங்களை டச் பண்ணார் அப்படின்னு. ரைட்டா. அப்போ இது புற நரம்பு மண்டலம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, இங்கே டச் பண்ண உடனே தண்டோட வழியாக, மைய நரம்புன்னு சொல்லக்கூடிய மத்திய நரம்பு மண்டலம் வழியாக போயிட்டு பிரெயினுக்கு உங்களை யாரும் டச் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லுவோம். டச் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. அப்போது இது வந்து மேலே போகிறது இன்ஃபர்மேஷன், அஃபரண்ட்டுன்னு சொல்லுவோம். பிரெயின்லேருந்து உங்களுக்கு கீழே வர்றது எஃபரண்ட்டுன்னு சொல்லுவோம், கமாண்ட்.
அதுதான் ரெஸ்பான்ஸ். அதுதான் அக்குபஞ்சரில் நீடில் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நர்வோஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம். நரம்புல ஊசி குத்தலை, நான் சொல்ல புரியுதுங்களா? நரம்புல ஊசி குத்தலை. நம்ம ஊசி சொருகிறது வந்து ஸ்கின் லேயர் அண்ட் ஆல்சோ மசில்ஸில் தான். அப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா நரம்புகள் ஆக்டிவேட் ஆகுது. நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா ஹார்மோன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ ஹார்மோன் தான் பாடியில் ஹீலிங் ப்ராசஸை பண்ணுது. புரியுதுங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அழுத்தம் கொடுக்குறோம். ரைட்டா? பாதத்தில் எல்லா நரம்பு இருக்குது, அதை அழுத்தம் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம். கப்பிங் இதை பேஸ் பண்ணி தான், ஹிஜாமா இதை பேஸ் பண்ணி தான். ஸோ சூஜோக் தெரப்பின்னு ஒன்று இப்போ டெவலப் ஆகிருக்கு இல்லையா சமீப காலங்களில். அதில் சீடெல்லாம் வைக்கிறோம். சீடுனா விதை, கலர் அடிக்கிறோம், கலர் தெரப்பின்னு. இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். இந்த பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணுற தெரப்பி தான் நம்ம பண்ணுற எல்லா தெரப்பியுமே. ஸோ இந்த பஞ்சபூதங்களை மெடிசன்ஸே, எந்த மெடிசன் சிஸ்டம் வந்து பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணுதோ அந்த மெடிசன் சிஸ்டம் எல்லாமே எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சார். ஒரு நோய் குணமாகணும்னா இந்த பஞ்சபூதமும் என்ன ஆகணும்? பேலன்ஸ் ஆகணும். அப்போ இந்த பஞ்சபூதத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது ட்ரக்லெஸ் தெரப்பியாக இருந்தாலும் சரி, ட்ரக் இருக்கக்கூடிய மெடிசன், அதாவது மருந்து இருக்கிற மருத்துவமாக இருந்தாலும் சரி, டார்கெட்டட் இந்த 5 எலிமெண்ட் தான். ரொம்ப சிம்பிள். ஓகே சார், ஓவராலாக இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். இப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நோய்களுக்கு எந்த மாதிரி மருத்துவம் அணுகணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ரைட், குட். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் எந்தெந்த மருத்துவ முறைக்கு என்னென்ன விஷயங்கள் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஜென்ரலாக சொல்லியிருந்தோம். இதில் நம்ம பார்த்தோம்னா நோய் ரெண்டாக பிரிக்கிறோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று ஆக்சிடென்டால் வரக்கூடிய நோய்கள் எல்லாம், ஒன்று விபத்து ஆக்சிடென்ட்னா விபத்தால் வரக்கூடியது, பாம்பு கடி, தேல் கடி, போரான் கடி, ஸோ விஷக்கடியால் வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பாக மக்கள் முதன்மையாக ஃபஸ்ட் எய்டுக்கு போகணுன்னா அலோபதி மருத்துவத்தை நாடுறது பெஸ்ட், சிம்பிளாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் அலோபதி மருத்துவத்தை நாடுங்க. சரியா? இதில் வந்து நம்ம அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் சிறப்பாக செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணாங்கனாலும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு. செகண்ட், இப்போ க்ரானிக் டிசீஸ்னு சொன்னோம் இல்லையா, இதில் அலோபதி மருத்துவத்தை பார்த்து குணம் ஆகலை சார், நான் டாக்டர் வந்து L4 L5 பிரச்சனைக்கு ஃபார் எக்ஸாம்பிள், அதனால் கால் வந்து குடைச்சலாக இருக்குது, கால் மறுத்து போயிடுது, ஸோ இதை சர்ஜரி தான் சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக செகண்ட் ஒப்பீனியன் ஒரு டாக்டர்கிட்ட கேளுங்க. அவரும் சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா எலும்பில் கிராக் இல்லை, நான் சொல்ல வெர்டிபிரால கிராக் இல்லை, எந்த வித டேமேஜும் இல்லை, ஹெர்னியேஷன் மட்டும்தான், இல்லை பல்ஜு, இல்லை கம்ப்ரெஷன், இந்த மாதிரியான பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, ஃபிசிக்கலாக டேமேஜ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, மெயினாக ட்ரக்லெஸ் தெரப்பியான அக்குபஞ்சர், அதனுடைய ரிலேட்டடான தெரப்பி எல்லாமே தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து வந்து நீண்ட கால நோய்கள்னு சொல்லக்கூடிய அல்சரு, அடுத்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அடிக்கடி சாப்பிட்டோன்னே மோஷன் போவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து நியூராலஜிக்கல் பிரச்சனை, நடுங்குவாதம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் அலோபதியில் எடுத்துட்டோம் சார், ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், இவ்வளோ மருந்து எடுத்துருக்கோம், இதனால் எனக்கு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸை எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறது என்னென்னா, க்ரானிக் டிசீஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அலோபதி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை எடுத்துக்கலாம். இல்லை அலோபதியில் சாட்டிஸ்ஃபைடு இருக்குது, இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்குது, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அக்குபஞ்சர் வைத்தியம் எடுத்துக்கலாம் சார், எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்தோடனே சுகர் மாத்திரையெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. அக்குபஞ்சர் வைத்தியம் பண்ணிட்டு சுகர் கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் அலோபதி டாக்டரோட பர்மிஷனோட கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அக்குபஞ்சர் போகிறோம் சார், நாங்கள் சித்தா மருந்து எடுக்கிறோம் சார், அதை எடுக்கிறோம் இதை எடுக்கிறோம், எடுத்தோடனே இதை மாத்திரை நிப்பாட்டிடலாமா சார்? ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கு மாத்திரை லைஃப் லாங் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, எடுத்தோடனே அதெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. நான் சொல்ல புரியுதுங்களா? எடுத்தோடனே நான் சித்தா மருந்து சாப்பிட்றேன் இதெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. ஸோ அதனுடைய பிரச்சனைகள் என்ன, சிம்டம் என்னன்றதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் தான் முடிவெடுக்கணும். எடுத்தோடனே ஒரு மருந்துல நாம வந்து விட்டுறது புத்திசாலித்தனம் கிடையாது.
ஓகே சார். இப்போ நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் மருத்துவம் தான் சிறந்து நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வலி அதிகமாக இருக்கிற நோய் இருக்குது, வலி இல்லாமல் உள்ளுக்கு இருக்கிற நோய் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் மருத்துவ முறையில் என்ன மாதிரியான மருத்துவம் நம்ம எடுத்துக்கலாம்? ரைட், வெரி குட். அதாவது வலி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு, வலி இல்லைனாலும் நீண்ட காலமாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ். கேள்வியே மிகச்சிறப்பான கேள்வி தான், இதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ சுகரு, பிபி, அடுத்து வேறு சில நோய்கள் எல்லாம் வலி தரும்னு சொல்ல முடியாது. ஒரு டயர்டு இருக்கும், ஒரு அனீசியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் வலி தெரியாது. இதே இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, குதிகால் வலி, நீங்கள் கேள்விப்பட்ட செர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ், அடுத்து வந்து லும்பார் ஸ்பாண்டிலைசிஸ், அடுத்து வந்து ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் வலி உயிர் போகும். கவுட்டெல்லாம் கட்டை விரலாம் வலி கடுக்கணும். ஸோ ஸ்பாண்டிலைசிஸ்னும் போது தேய்மானத்தில் கண்டிப்பாக கழுத்து வலிக்கும், அதனால் கை வலிக்கும், கை விரலில் வந்து பிரச்சனை வரும், பிடிச்சி எழுத முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சஜஸ்ட் பண்ணுறது ட்ரக்லெஸ் தெரப்பீஸ் தான். தெரப்பீஸ் ஓகே. இதில் வந்து ஃபிசியோதெரப்பியும் தாராளமாக எடுக்கலாம். ஃபிசியோதெரப்பியும் நல்லா ஒர்க் பண்ணும். ரெண்டாவது, ஃபிசியோதெரப்பி இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் தெரப்பி. அதில் மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃபிசியோதெரப்பி கூட இன்னும் அக்குபஞ்சர்லாம் சேர்த்து பண்ணுற ஃபிசியோதெரப்பிஸ் ரொம்ப சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ரூட் காஸ் அக்குபஞ்சர்ன்றது ரூட் காஸுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போது ஆக்சிடெண்ட் இல்லாமல் வரக்கூடிய நோய்களில் வலி, L4 L5 பிரச்சனை தானாகவே, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் உள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அக்குபஞ்சர் மற்றும் அதனை சார்ந்த விஷயங்களை தாராளமாக எடுத்துக்கலாம். ட்ரக்லெஸ் தெரப்பி. சார் இப்போ அக்குபஞ்சர் டாக்டர்ஸ், இப்போ சித்தா டாக்டர் அக்குபஞ்சர் பண்ணுறாரு சார், ஆயுர்வேத டாக்டர் அக்குபஞ்சர் கப்பிங் தெரப்பிலாம் பண்ணுறாங்க சார் அப்படின்னா, அந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பிகாஸ் அவங்க அதுக்குண்டான உள் மெடிசனும் சூப்பராக கொடுத்துருவாங்க. வெளியில் அக்குபஞ்சர் என்ற அதனை சார்ந்த மருத்துவ முறைகளும் உங்களுக்கு எது தேவையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இப்போ இன்னும் 2 in 1 உங்களுக்கு மெடிசன்ஸும் உள்ளே போய் வேலை பார்க்கும், எக்ஸ்டர்னலாக இதுவும் சூப்பராக வேலை பார்க்கும். நல்ல ஒரு அற்புதமாக சீக்கிரம் க்யூர் ஆகலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஸோ ஒரு சிங்கிள் ரெமெடி எடுக்கிறத விட மல்டி பட் ரூட் காஸை நோக்கி எல்லாமே அப்படின்னும் போது இன்னும் ஃபாஸ்ட்டான ஒரு ரெக்கவரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் ஒன்லி அக்குபஞ்சர் சார், எவ்வளோ மருந்து சாப்பிட்டேன், இப்படி குத்தனோடனே சரியாயிடுமா, ரிஃப்ளெக்ஸாலஜி இப்படி பண்ணோடனே சரியாயிருமா, கப்பு போடுறதால சரியாயிருமா, இப்படிலாம் சிலர் இருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியான மெடிசன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸில் ஹோமியோபதியோ எலக்ட்ரோ ஹோமியோபதியோ இல்லை ஒரு ஆயுர்வேதமோ சித்த மெடிசனோ ஒரு ஹெர்பல்ஸோ தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது இன்னும் மிகப்பெரிய அற்புதமான விளைவுகள் கிடைக்கும். எவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வலி இல்லாத நோய்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் தாராளமாக இந்த ட்ரக்லெஸ் தெரப்பி எடுக்கலாம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மருந்து இருக்கக்கூடிய நம்ம மருத்துவத்தையும் தாராளமாக எடுக்கலாம். ஸோ அலோபதி என்ன ரோல் ப்ளே பண்ணோன்னா, ஒரு ஷெடியூல் ஜேல ஒரு 51 நோய்கள் சொல்லியிருக்கு அலோபதியில். அதுக்கு வந்து மருத்துவம் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல, அதனால் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே வழிய அதை க்யூர் பண்ண முடியும்னு சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் வெரிகோஸ் வெயின்னா சர்ஜரி தான் பண்ணணும், பட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் சரி பண்ணிடலாம். காலில் நரம்பு புடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ ரத்த குழாய்களில் ஏற்படுற பாதிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாய், சினைப்பை நீர் கட்டி, கர்ப்பப்பை கட்டிலாம் வந்து இவங்க ஜென்ரலாக சர்ஜரி தான் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டி இருந்தால் தாராளமாக அக்குபஞ்சர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸு, அதே மாதிரி நம்ம மெடிசன் இருக்கக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் தாராளமாக சூப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை தாராளமாக மக்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு இது வச்சதுக்கு காரணமே இதில் அலோபதியை ஒரு மெடிசனாக வச்சுட்டு ஆல்டர்னேட்டிவில் இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு மாற்றான ஒரு மருத்துவம் அப்படின்னு, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, இவ்வளோ நாளாக நாங்கள் எடுத்தோம். ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம ஒரு ஊருன்னு போனோம்னா ஒரு படித்த ஆங்கில மருத்துவர் இருப்பார், ஆனால் எல்லா ஊர்லேயும் சித்த மருத்துவர் இருப்பாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ எமர்ஜென்சிக்கு நம்ம பார்த்துக்கலாம் டாக்டர்ஸை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் மருந்து சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த ட்ரக்லெஸ் தெரப்பியை எடுத்துக்கலாம். இது சரியாக எத்தனை காலம் சார் ஆகும்? காலம்ன்றது நான் தான் சொல்கிறேன், நோயினுடைய அளவு பொறுத்து, நோயாளினுடைய வயது, நோயினுடைய அளவுன்னா அது எவ்வளோ நாளாக இருக்குது, அதனுடைய வீரியம் எவ்வளோ நாளாக இருக்குது, அடுத்து நோயாளியுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை, அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய டாக்டர், இதை பொறுத்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மூட்டு வலின்னு வச்சுக்கோங்க, ஸோ ஒரு 4-5 சிட்டிங்லேயும் சரி பண்ணியிருக்கோம். இதே ஒரு 20 சிட்டிங் ஆகியும் சரி பண்ணியிருக்கோம். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவங்களுடைய மூட்டை பொறுத்து தான்.
ஸோ ஆர்த்ரைட்டிஸ்னும் போது இட் வில் டேக் சம் டைம். நார்மலாக ஒரு முட்டி வலி சார் அப்படின்னா சீக்கிரம் சரி பண்ணிடலாம். வாயு கோளாறு வாதத்தால் ஒரு முட்டி வலின்னு சீக்கிரம் சரி பண்ணிடலாம். L4 L5 பிரச்சனை, டிஸ்க் பல்ஜு, இதெல்லாம் ஒரு 3-4 சிட்டிங்கில் ஃப்ரீ ஆயிரும். பட் அதனுடைய ரூட் காசை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். மெயினாக இந்த அக்குபஞ்சர் மற்றும் அதனை சார்ந்த மருத்துவங்களுக்கு போகிறவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் எல்லாருமே நோயை பொறுத்த வரைக்கும் அந்த வலின்னு சொல்கிறோம் இல்லையா, வலியை டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு 2-3 ட்ரீட்மெண்ட்டில் கூட. ஆனால் அந்த வலியோட ரூட் காஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆணிவேர், அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்போ டாக்டர் சொல்கிற வரைக்கும் போகணும். ஓகே சார், புரியுதுங்களா? இப்போ சித்தா ஆயுர்வேதம் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான். பட் அதெல்லாம் வந்து உள் மெடிசன் வீட்லேயே சாப்பிட்டுக்கிறோம். இது வந்து எக்ஸ்டர்னல் மெடிசன்ற போது கொஞ்சம் என்ன பண்ணணும், மெனக்கெட்டு தான் ஆகணும். இப்போ மெனக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக தாராளமாக இந்த மாதிரி மருத்துவங்களை எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே மருந்து சாப்பிட்றது பிடிக்காது, மருந்து எடுத்துக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்காது. மருந்து எனக்கு 2வது தாங்க, மருந்து இல்லாமல் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இது வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகே சார், அக்குபஞ்சர் மற்றும் அதனை சார்ந்த மருத்துவங்கள் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகே சார். இப்போ நாங்கள் இவ்வளோ விஷயம் பேசணும். இப்போ நீங்களும் ஒரு கிளினிக் வச்சுருக்கீங்க. உங்கள் கிளினிக்கில் எந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது, பேஷண்ட்டை நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க? ஸோ நம்ம இப்போது திருவண்ணாமலை அண்டு சேலமில் கிளினிக் இருக்குது. ஸோ என்னுடைய நேட்டிவில் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறேன். மெயினாக இந்த 2 கிளினிக்லேயும் நான் இல்லாதப்ப நம்ம டாக்டர்ஸ் இருப்பாங்க, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அக்குபஞ்சர், அதனை சார்ந்த மருத்துவங்கள், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, ஹிஜாமா தெரப்பி, கப்பிங் தெரப்பி, அதில் மாக்சிபூஷன், மேக்னடோ தெரப்பி, ஸோ கைரோப்ராக்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் போன் செட்டிங் மெத்தடு, ஸோ வர்மா, அடுத்து டான் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகள் கொடுக்குறோம். அதே மாதிரி அரோமா தெரப்பி, நான் ஏற்கனவே அரோமா தெரப்பி பற்றி சொன்னேன். ஸோ அந்த வாசனையை ஸ்மெல் பண்ணுறதன் மூலயமா அவங்க எலமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறது, அவங்களுடைய பஞ்சபூத எலமெண்ட்டு, அதை பஞ்சபூதம் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நோய் அப்படின்றது பஞ்சபூதங்களின் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணால் நோய் சரியாயிடும், அவ்வளோதான், சிம்பிள். அது எவ்வளோ நாளில் சரியாகுதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது, பேஷண்ட் கையில் தான் இருக்குது. சரியா? இதில் வந்து நம்ம இயற்கையாக வந்து வந்த உடனே நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ குடலில் சுத்தம் பண்ணுறது, கிட்னி பேலன்ஸ், கிட்னியை கிளென்ஸ் பண்ணுறது, லங்கை கிளென்ஸ் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறது, அடுத்து வந்து லிவரை கிளென்ஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோட்டலாகவே வந்து மெடிடேஷன், முத்ரா, யோகா, ஸோ சிம்பிள் எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ க்ரானிக்காக இருக்கிற டிசீஸ்க்கு எல்லாமே இட் வில் டேக் சம் டைம். அக்யூட் சார் எழுந்தேன் சார், நடக்கும்போது எனக்கு சுளுக்கு சார் காலில், அதெல்லாம் 1 or 2 சிட்டிங்கில் சரியாயிடும். சரியா? ரொம்ப நாளாக இருக்குன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவை, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ காலம் தான் அப்படின்றத நிர்ணயிக்க முடியாது யாருக்குமே. பட் சரி பண்ணலாம், சரி பண்ணிடலான்றதை சொல்லலாம் நம்ம, ரைட்டா? பட் இவ்வளோ காலத்துக்குள்ளன்றது யாராலையுமே கரெக்டாக நிர்ணயிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம தலைவலியில் ஸ்டார்ட் பண்ணி மைக்ரைன், ஒத்த தலைவலி, தலை சார்ந்த பிரச்சனை, பக்கவாத சிகிச்சை, முகவாத சிகிச்சை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஃபேட்டி லிவர், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிசிஓடின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ஃபைபராய்டு, இர்ரெகுலர் பீரியட்ஸு, அடுத்து வந்து மூட்டு வலியிலேருந்து, இடுப்பு வலியிலேருந்து, குதிகால் வலியிலேருந்து, முதுகுத்தண்டோட சம்மந்தப்பட்ட எல்லா வலிகளுக்குமே மிகச்சிறப்பாக ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவரும் நிறைய விஷயம் நம்மகிட்ட ஷேர் பண்ணார். அவரோட கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வலி நிவாரணிக்கு அதிகமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. பேக் பெயின், மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, அப்புறம் பெண்களுக்கு வர பிரச்சனைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா தோல் நோய்கள், அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கு சூப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. இதை சார்ந்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு சார், நீங்கள் கான்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.